அன்பான எல்லா தமிழ் மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேரை கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப கிராண்டாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தம்பிராமையாவுக்கு சம்பந்தியாக போறாரு. தம்பிராமையாவுடைய மகன் உமாபதியை நடிகர் அர்ஜுனுடைய மகள் ஐஸ்வர்யா திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற செய்திகள் தான் சில நாட்களாக கோலிவுட்டுடைய ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு. தம்பிராமையாவுடைய மகன் உமாபதி சில படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. கூடிய சீக்கிரமா ரிலீஸ் ஆக இருக்கிற ராஜா கிளி அப்படிங்கிற படத்தை டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் விசால்க்கு ஜோடியா பட்டத்து யானை அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோயினா அறிமுகமானவங்க தான் நடிகர் அர்ஜுனுடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா. உமாபதி ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் பல மாசங்களா காதலிச்சுட்டு வரதாகவும் இரு வீட்டார் சம்மதத்தோட கூடிய சீக்கிரமாவே இவங்களோட திருமணம் நடக்க போறதா தகவல்கள் வந்துட்டு இருந்துச்சு. போன வருஷம் ஜி தமிழ்ல டெலிகாஸ்டான சர்வைவர் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோல உமாபதி கலந்துட்டு இருந்தாரு. அந்த ஷோவை நடிகர் அர்ஜுன் ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஷோ மூலமாக தான் உமாபதிக்கும் அர்ஜுனோட மகள் ஐஸ்வர்யாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஷோல இருந்தே அர்ஜுனுடைய குட் புக்லையும் உமாபதி வந்திருக்காரு. இந்த நிலையில் தம்பிராமையா ரீசெண்டாக ஒரு பிரிண்ட் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சர்வைவர் ஷோல தான் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பழக்கம் ஏற்பட்டு காதலிக்க ஆரம்பிச்சதா உமாபதி அப்பா கிட்ட சொல்லியிருக்காராமா. ஆனால் தம்பிராமையாக்கே இந்த தகவல் கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்காமா. உடனே அவரும் இது பற்றி நடிகர் அர்ஜுன் கிட்ட நேரில் மீட் பண்ணி பேசியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தையில் அர்ஜுனும் சம்மதம் சொல்லியிருக்காரு. தம்பிராமையா லால் சலாம் ஷூட்டிங்காக வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்காராமா. கூடிய சீக்கிரமாக சென்னைக்கு வந்துடுவேன். அதே போல் அர்ஜுன் சார் தெலுங்கில் அவரோட மகள் நடிக்கிற படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு வராரு. அந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சதும் ரெண்டு வீட்டை சேர்ந்தவங்களும் என்கேஜ்மெண்ட் பற்றி பேசி முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னு தம்பிராமையா சொல்லியிருக்காரு. மேலும் ஐஸ்வர்யா உமாபதியோட திருமணத்தை 2024 பிப்ரவரியில் நடத்துகிற மாதிரி பேசி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க.